நம்மளோட முற்பிறவியில் என்னவா பிறந்திருப்போம், யாரா பிறந்திருப்போம் அப்படிங்கிறது யாருக்குமே உறுதியாக தெரியாது. ஆனால் நான் அடுத்த பிறவியில் இது மாதிரி பிறக்கணும், இவங்கள மாதிரி பிறக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை இருக்கும். அப்படி உங்களுக்கு அடுத்த பிறவியில் எப்படி பிறக்கணும், யாரா பிறக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்மளில் பெரும்பாலானவங்க நினைக்கிறது, எனக்கு இந்த ஒரு பிறவியே போதும், இந்த பிறவியில் நான் பட்டதே போதும், இனி எனக்கு எந்த பிறவியும் வேணாம், மறுபிறவியே வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் முந்தைய பிறவியா இருந்தாலும் சரி, இந்த பிறவியா இருந்தாலும் சரி, மறுபிறவியா இருந்தாலுமே சரி, நாம் எதுவாக பிறப்போம் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. ஆனால் இனி மறுபிறவியே வேண்டாம் அப்படின்னு நாம் நினச்சோம்னா, ஆசைப்பட்டோம்னா, இந்த பிறவியில் என்ன செய்யணும், யாருக்கெல்லாம் மறுபிறவியே கிடையாது, இதை திருவள்ளுவர் திருக்குறள் மூலமாக சொல்லியிருக்காரு. அதை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது கதை கேளு மனமே. உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது வித்யா. சத்வர் என்ற முனிவர் ஒருத்தர் இருந்தார். இவரோட அன்றாட பணி என்னன்னா, காலையில் எழுந்து குளிச்சதும் யாகசாலைக்கு கிளம்பிடுவார். யாகசாலைக்கு போயிட்டு யாகம் பண்ணுவார், விடாமல் தவம் செய்வார். தன்னோட உடலை வருத்தி இந்த யாகங்களும் யோகங்களும் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ரிஷியோட பத்தினி தன்மயி. ரிஷி பத்தினிக்கு இருக்கிற ஒரே கவலை, ரிஷி தன்னோட உடல்நலத்தை கூட பார்க்காம உடலை வருத்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு யாகங்களும் யோகங்களும் செஞ்சுக்கிட்டு வராங்களேன்னு தன்னோட மன வருத்தத்தை ரிஷிக்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கு ரிஷி சொல்கிறாரு, நான் இவ்வாறு உடலை வருத்தி யாகம் செய்தால்தானே உயர்நிலையை அடைய முடியும். நீ என் உடல்நிலை வாடுவதை உணர்வதைப் போல பகவானும் உணர்வார். அப்போது அவர் என் முன் தோன்றி எனக்கு அருள் புரிவார். அதன்பின் நான் சொர்க்கம் புகுவேன், நீயும் என்னுடன் வருவாய். நம் இருவரையும் இந்திரன் மாலை மரியாதைகளோடு வரவேற்பான் அப்படின்னு சொன்னாராம். அதாவது அவருடைய யாகம் யோகம் தவம் இது எல்லாத்துடைய நோக்கம் அவர் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்றது தான். இதை சொல்லிட்டு எப்பவும் போல முனிவர் யாகசாலைக்கு கிளம்பிட்டாரு. இப்போ தன்மயியோட அன்றாட வேலைகள் துவங்குது. ரிஷி கிளம்பினதும் குடியில் இருக்கிற அரிசி பானையிலிருந்து கொஞ்சம் அரிசி எடுத்து அதை குடியில சுற்றி இருக்கிற சின்ன சின்ன எறும்பு பொந்துகளில் போயிட்டு அரிசியை வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற எறும்புகள் சாப்பிடும், அப்படியே எலிகளும் சாப்பிடும் அப்படின்னு. அடுத்ததா அரிசியை கொஞ்சம் உலையில போட்டுட்டு அந்த அரிசி கலைஞ்ச நீரை பின்னாடி இருக்கிற மாடுகளுக்கு தொட்டியில வைக்கிறாங்க. அதுக்கடுத்ததா சாதம் வடித்ததும் அந்த வடித்த முதல் கஞ்சியை கண்ணுக்குட்டிங்களுக்கு வைக்கிறாங்க. அடுத்ததா சமைச்ச சாதத்தை ஒரு மேடையில் கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க, காக்கைகளுக்கு உணவா. இப்போ மீதும் கையில் இருக்கிற சாதத்தை எடுத்துட்டு வெளியில போனா ஒரு நாயும் பூனையும் ரிஷிபத்தினிக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டுக்கும் தனித்தனியான தட்டுல உணவும் வைக்கிறாங்க. இப்போ காலியான சாத பாத்திரத்தை கழுவுறதுக்காக போட்டுட்டு உள்ள போறாங்க. தனக்குன்னு சாதம் மிச்சம் வைக்கல. ஏன்னா ரிஷி சாப்பிடாததால பகல் பொழுதுகளில் தன்மையையும் சாப்பிட்றது இல்லை. அப்போ சாதம் வடித்து சமையல் பண்ணதே மற்ற உயிர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக தான். அப்படியே தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காய்கறி தோட்டத்துக்கு வராங்க. அங்கே சில பெண்கள் ரிஷிபத்தினியோட அனுமதிக்காக காத்துட்ருக்காங்க. ரிஷிபத்தினி வந்ததும் அவங்களுக்கு ஒரு புன்னகையோட அனுமதி தர அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை பறிச்சுக்கிட்டு நன்றியும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி தன்னோட அன்றாட வேலைகளை முடிச்சுட்டு பூஜை அறைக்கு வந்து பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ரிஷிபத்தினி. இப்படி மனமுருகி பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது தன்மயி அப்படிங்கிற குரல் கேட்குது. யார் கூப்பிடுறது அப்படின்னு சுற்றி முத்தி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இப்போதான் பூஜை செஞ்சுட்டு இருந்த கடவுள் உருவத்தை பார்த்து நீங்களா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, ஆம் அப்படின்னு குரல் கேட்குது.
இப்போ தன்மயிக்கு அளவற்ற சந்தோஷம், ஒரு சந்தேகமும் வருது. இறைவா, அங்கே என் கணவருங்கள் தரிசனத்திற்காக யாகம் செய்து கொண்டிருக்கிறார், நீங்கள் என் முன் தோன்றுகிறீர்களே அப்படின்னு கேட்டதும் கடவுள் பதில் சொல்றாரு, நீ செய்வதும் யாகம்தான், நீ வாழும் மர வாழ்க்கையே ஒரு யாகம்தான். உன் கணவருக்கான கடமைகளை செய்கிறாய். நீ சாப்பிடாமல் இருந்தாலும் உணவு சமைத்து பிற உயிர்களுக்கு வழங்குகிறாய். உன் தோட்டத்தில் விளையும் காய் கனிகளை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் கொடுக்கிறாய். நாள் தவறாமல் நீ செய்யும் மரம் நீ கேட்காமலேயே பெரும் பயனை உனக்கு வழங்கும் அப்படின்னு சொன்னாராம். இப்போ ரிஷிபத்தினி சொல்கிறாங்க, எனக்குன்னு எதுவுமே வேண்டாம், எல்லா பிறவிகளிலும் நான் என் கணவரோடு இணைந்திருக்க வேண்டும், அவ்வளவுதான் நான் வேண்டுவது அப்படின்னு சொல்ல கடவுள் சொல்கிறாரு, அது மட்டும் நடக்காது தன்மயி. ஏன் இறைவா அப்படின்னு கேட்குறாங்க. நீ தினமும் தொடர்ந்து செய்து வந்த அறத்தின் பயனாக இனி உனக்கு பிறவியே கிடையாது. அப்படி என்றால் என் கணவருக்கு அவன் தேவலோகத்தை அல்லவா வேண்டுகிறான், அவன் விருப்பப்படி அவனுக்கு தேவலோகம் கிடைக்கும். அங்கே சிறிது காலம் உல்லாசமாக வாழ்ந்துவிட்டு அவன் கர்மங்களுக்கு ஏற்ப மறுபிறவி எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, அவருக்கு பிறவி இல்லாமல் செய்ய முடியாதா என்று ஏக்கத்தோடு கேட்குறாங்க ரிஷிபத்தினி. அவன் விரும்புவது தானே நான் கொடுக்க முடியும் அப்படின்னு கடவுள் சொல்ல, நானும் அவருடனே இருக்க விரும்பினான் அப்படின்னு ரிஷிபத்தினி கேட்குறாங்க. அது இந்த பிறவியில் மட்டும்தான் சாத்தியம். உனக்கு மறுபிறவி இல்லை, உன் கணவனுக்கு மறுபிறவி உண்டு. அதனால் உங்கள் இருவருக்கும் உள்ள தொடர்பு இந்த பிறவியிலேயே முடிந்துவிடும். இது குறித்து நீ வருந்தவும் தேவையில்லை. இந்த பாசம், பிணைப்பு இதெல்லாம் இந்த பிறவியில் மட்டும்தான். உனக்கு இருக்கும் உன் கடமைகளை நீ தொடர்ந்து செய்து வா. நீ செய்யும் அறவழியில் வாழும் இந்த வாழ்வு உனக்கு மறுபிறவி இல்லாமல் செய்துவிட்டது என்று சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம் கடவுள். இதே கருத்து தான் திருக்குறள்ல திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். இதோட பொருள் என்னன்னா, ஒருவன் நாள் தவறாமல் அறச்செயல்களை செய்து வந்தால் அச்செயல் அவனுக்கு மறுபிறவி இல்லாமல் செய்யும். இதுதாங்க விஷயம். சுயநலம் இல்லாமல் எது மேலேயும் அதிகம் பற்று இல்லாமல் நம்ம நலத்தோட நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா போதும். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல செயல்களை செஞ்சுட்டு வந்தாலே அந்த நற்செயல்களோட பலனை உங்களுக்கு மறுபிறவி இல்லாமலே செஞ்சிடும். கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.